வணக்கம். இது 2024ஆம் ஆண்டு அரச பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களின் நலன் கருதி என்னால் தயாரிக்கப்பட்ட எதிர்பார்த்தல் வினாக்களை உள்ளடக்கிய வெற்றிக்கனி இதழ் ஒன்றின், அதாவது வெற்றிக்கனியிலே 12 பயிற்சிகள் இருக்கின்றது. முதலாவது பயிற்சி தாளின் வினாத்தாள் ஒன்றின் 24வது வினாவிலிருந்து விடைகாணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். இந்த பரீட்சைத்தாளில் முற்றுமுழுதாக நான் கடந்த காலங்களில் நடைபெற்ற அரச பரீட்சை வினாக்களை ஆதாரமாக கொண்டு என்னுடைய அனுபவத்தை கொண்டு எதிர்காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை புகுத்தி இருக்கிறேன். என்னுடைய அறிவு கட்டிய வரையில் இது பிள்ளைகள் கற்பதன் மூலம் இதே கேள்விதான் வரும் என்று எதிர்பார்த்தால் அது முட்டாள்தனம். இதே போன்ற அமைப்பில் கேள்விகள் அமைகின்ற போது இதற்கு விடையளிக்க பழகிய நுட்பம் அங்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்பதை கூறி வினாவுக்கள் நுழைகின்றேன். இப்பொழுது நாங்கள் பார்க்க போவது 24வது வினா. பின்வரும் தகவல்களை கருத்தில் கொள்க. இங்கே தகவல் 3 தந்திருக்கு. அந்த தகவல்களை கருத்தில் கொள்ளட்டாம். தமிழ் மொழி பேசுவோர் ஆங்கில மொழியும் பேசுவார்கள். சிங்கள மொழி பேசுவோர் தமிழ் மொழி பேச மாட்டார்கள். சிங்கள மொழி தெரியாதவர்கள் சீன மொழியும் பேசுவார்கள். இதற்கமைய 3 மொழிகளையும் பேசக்கூடியவர்கள் யார்? இதுல தமிழ், ஆங்கிலம், சிங்களம், சீன மொழி என்று 4 மொழிகள் தந்துவிட்டு 3 மொழி பேசக்கூடியவர்கள் யார் என்று கேட்கப்படுகின்றபடியால் நாங்கள் இந்த கேள்வியில மிக கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் இதான் தர்க்கம் என்றது பிள்ளைகளை, அதாவது தர்க்க ரீதியாக சரியாக நியாயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுவதற்காகத்தான் இந்த வினாக்கள் இடம்பெறுகின்றது. அவை இதில் நாங்கள் இங்க தரப்பட்ட தரவுகளை ஒரு தகவல்களாக எடுத்துக்கொள்வோம். இப்ப எங்களுக்கு தெரியுது தமிழ் மொழி பேசுவோம். அப்ப நாங்கள் தமிழுக்கு ஒரு அடையாளம் என்றால் தமிழ் மொழி பேசுவோர் ஆங்கில மொழியும் பேசுவார்கள். அப்ப ஆங்கிலத்துக்கு ஒரு அடைப்பு போட்டால் தமிழ் மொழி பேசுவோர் ஆங்கில மொழியும் பேசுவார்கள். சிங்கள மொழி பேசுவோர் தமிழ் மொழி பேச மாட்டார்கள். அப்ப சிங்களத்துக்கு ஒரு தகவல் போட்டால் சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் தமிழ் மொழி பேச மாட்டார்கள். சிங்கள மொழி தெரியாதவர்கள் சீன மொழியும் பேசுவார்கள். அப்ப சீன மொழிக்கு இன்னொரு அடையாளமிட்ட, அதாவது சிங்கள மொழி தெரியாதவர்கள் சிங்கள மொழி பேச முடியாதவர்கள் சீன மொழியும் பேசுவார்கள் என்று தரப்படுகின்றது. இப்ப இதை கொண்டு 3 மொழியும் பேசக்கூடியவர்கள் யார்? இப்ப எங்களுக்கு இதுல 2 தான் தந்திருக்க. இதுல ஒரு தகவல் தான் புலனாயிருக்கு. ஆனா இதுல வந்த தகவல் சிங்கள மொழி தெரியாதவர்கள் 3 மொழியும் பேசுவார்கள், அதாவது சீன மொழி பேசுவார்கள் என்று தந்திருக்கு. சிங்கள மொழி தெரியாதவர்கள் 3 மொழியில சீன மொழி பேசுவார்கள். அப்ப சிங்கள மொழி தெரியாதவர்கள் யார்? இந்த அதாவது சிங்கள மொழி தெரியாதவர்கள். இதுல சிங்கள மொழி தமிழருக்கு தெரியும். அப்ப சிங்கள மொழி தெரியாதது இந்த ஆங்கிலேயராக இருக்கலாம் சில வேளை, அல்லது சிங்கள மொழி தெரியாதவர் சீன மொழி பேசுகிறார்கள். அப்ப எங்களுக்கு இப்ப புலனாகின்றது தமிழ் மொழி பேசுவோருக்கு தமிழும் தெரியும், சீன மொழியும் தெரியும், ஆங்கில மொழியும் தெரியும். சீன மொழி இங்க தமிழ் பேசுவோருக்கும் சீன மொழியும் தெரியும். ஏன் இங்கே தெரிந்தபடியா இங்கே தெரிந்தோம். அப்ப தமிழ் மொழி பேசுவோர் தான் 3 மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இது தர்க்க ரீதியான கேள்வி. அப்ப இதை நிதானமாக வாசித்து புரிந்து கொண்டு விடையளிக்க வேண்டும். ஏன் இவ்வகையில வினாக்களை தொடுக்கிறேன் என்றால், அப்படித்தான் கொஞ்சம் சிக்கல் போல இலகுவான கேள்விகளை கேட்கிறார்கள் அரச பரீட்சையில. இனி அடுத்த வினாக்களுக்குரிய விடயங்கள் கோடிருக்க. இங்க ஆங்கில எழுத்துக்கள் 4 இருக்குது. ILET. இந்த 4 எழுத்துக்களில் பரப்பளவு கூடிய எழுத்து எது என்று கேட்கப்படுகின்றன. இங்க
அளவுகள் ஒன்றும் அழகு ரீதியில தரப்படவில்லை. கற்புல நாட்களால ஏதோ ஒரு எதிர்ச்சியான எண்ணிக்கையை கொடுத்து எது பரப்பளவு கூடிய எழுத்து என கண்டுபிடிக்கணும். அப்ப நான் எதிர்ச்சியாக இந்த அளவை எக்ஸ் என எடுப்போமாக இருந்தால் இது பை. அப்ப இதுல எக்ஸ்ட்ர பை பரப்பளவு, இது எக்ஸ், இது பை. அப்ப இதுக்கு நாங்கள் வேறு ஏதும் போடுவோம் சட் என்று வைத்துக் கொள்வோம் இந்த அளவுக்கு. அப்ப இதுல எக்ஸ்ட்ர பை பிறகு சற்றர பை அளவீடு இருக்கின்றது, இது பை. அப்ப இதை விட இது பரப்பளவு கூடியது. இது எக்ஸ் என கருதினால் இது பை, இது பை, சாரி இது சட், சட், இது சட், இது சட். அப்ப இதை விட இது அளவிட கூடியது. ஆனா இதுல அப்படி இல்லை, இது எக்ஸ் என கருதினா இதுவும் எக்ஸ் தான். அப்ப இதுல பரப்பளவு கூடியது எங்களுக்கு தெரியுது இ என்ற மூன்றாவது எழுத்து. இது கற்புல நாற்றல். இது 4 எழுத்துக்கள் பரப்பளவு குறைந்தது எக்ஸர பை, எக்ஸர பை முதலாவது. அடுத்த கேள்வி, இவற்றில் சுற்றளவு குறைந்த எழுத்து யாது? எங்களை கண்ணாலேயே பார்க்க தெரியுது சுற்றளவு குறைந்த எழுத்து, சுற்றி வருகின்ற அளவு இதுதான் குறைவாக இருக்கும். ஐ என்பதே அதற்கு விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடைகாலம் விளக்கத்தில் ஈடுபடுவோம். கீழே தரப்பட்டுள்ள உருவிலே 8 ஒரே அளவான பச்சக்கரங்கள் ஒன்றோடொன்று பற்களால் உரசிக்கொண்டு சுற்றக்கூடியனவாகும். இங்க ஏயில இருந்து எச்சரியில 8 பச்சக்கரங்கள் பிரதான 4 திசைகளும் உபதிசைகள் 4லும் காணப்படுகின்றன. இதுல ஒன்றோடொன்று உரசிக்கொண்டு சுற்றுகின்றது. ஒரு பச்சக்கரம் இன்னொரு பச்சக்கரத்தின் பல்லுக்களை உரசிக்கொண்டு சுற்றுகின்றது என்பதுதான் கருத்து. ஏச்சக்கரம் அம்புக்குறி காட்டிய திசையில் வலம் சுழியாக, இது வலம் சுழி, அதாவது மணிக்கூட்டுமுள் அசையின் திசை வலம் சுழி. ஏச்சக்கரம் வலஞ்சுழியாக அம்புக்குறி காட்டிய திசையில் வலஞ்சுழியாக சுற்றுமெனில் வலஞ்சுழியாக சுற்றும் ஏனைய சக்கரங்கள் எவை? அப்ப இது வலஞ்சுழி என்றால் அடுத்தது இடஞ்சுழி, மணிக்கூட்டுமுள்ளுக்கு எதிர் திசை. அடுத்தது வலம் சுழி, அடுத்தது இடஞ்சுழி, அடுத்தது வலம் சுழி, அடுத்தது இடஞ்சுழி, அடுத்தது வலம் சுழி, அடுத்தது இடஞ்சுழி. மாறி சுற்றும், ஒன்று ஒன்று மாறி சுற்றி கொண்டிருக்கும். இப்ப எங்களுக்கு கேள்வி என்ன? வலஞ்சுழியாக சுற்றுகின்ற ஏனைய சக்கர, இது காட்டப்பட்ட வலஞ்சுழி என்று. ஏனைய வலஞ்சுழியாக சுற்றுபவை இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ஒன்று விட்டு ஒரு எழுத்துக்களாக இருக்கின்றது. அப்ப CEG என்ற மூன்றாவது விடை ஆகும். இனி நாங்கள் 29வது வினாவுக்கு விடை காண முயற்சிப்போம். 29வது வினா, பாடசாலை பிள்ளைகளின் சித்திரக்கலைப்பணி கண்காட்சி ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து 18 நாட்களாக நடைபெற்றதனின் முடிவடைந்த நாள் யாது? அப்ப எங்களுக்கு இங்க தரப்பட்ட தகவல், ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்திருக்கு, 18 நாட்களுக்கு பிறகுதான் முடிந்திருக்குது. அந்த முடிவடைந்த 18வது நாள், முடிவடைந்த 18வது நாள் எது என்று எங்களை கண்டுபிடிக்கும்படி சனி, வெள்ளி, திங்கள் என்ற 3 விடை தந்திருக்கிறோம். அவங்களுக்கு காலங்களை கழிக்க தெரியணும். இப்ப நாங்க முதல் வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரை எத்தனை நாள் என்றால் 8 நாட்கள் இருக்கின்றது. எப்படி? வெள்ளிக்கிழமை உட்பட நாங்க கை விரல் எண்ணி பார்த்தா தெரியும். வெள்ளியும் சேர்ந்தால் அங்கால சனியில இருந்து வெள்ளி வரை 7 நாள், அந்த வெள்ளியும் சேர்ந்தால் 8 நாட்கள். அப்ப அடுத்து நாங்கள் எண்ணக்கூடியது சனியில இருந்து வெள்ளி வரை எத்தனை நாட்கள் என்றால் 7 நாட்கள். ஏன்? இங்க வெள்ளி எண்ணப்பட்டபடியால் அடுத்த சனியில இருந்தான் எண்ணுவோம். அப்ப 7 நாட்கள் 15 நாட்கள், அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை 7 நாட்கள். அப்ப அடுத்து 7 மற்றும் 15 16 17 18 18வது நாள் கண்டுபிடிக்கணும்.
அப்ப இது சனி, இது ஞாயிறு, இது திங்கள் என்ற விடை மூன்றாவது விடை ஆகும். அப்ப நாங்க கவனமாக இதை அணுக வேண்டும். இதே ஒரு வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் 8 நாள் என்ற கருத்து சரியாக இருந்தால்தான் விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 29வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்துக்கு செல்வோம். பாடசாலை பிள்ளைகளின் சித்திரக்கை பணிப்பு அதான் பார்த்த நாங்கள். சரி, 29 30வது கேள்வியை பார்க்க போறோம். 30வது கேள்வி இறுதி கேள்வி. இந்த பக்கத்தின் இந்த இறுதி கேள்வியிலே சொல்லப்படுகின்றது, அம்புக்குறிகளின் மூலம் காட்டப்படும் பாதைகள் வழியே ஏயிலிருந்து பி வரைக்கும் செல்வதற்கான தூரம் கூடிய பாதையை காட்டும் உரியாகும். அப்ப இங்க ஒரு அளவந்தரையில் சமனான முக்கோணிகள் தந்திருக்கு, சமனான முக்கோணின்ற பக்கங்கள் தந்திருக்கு. அப்ப இது எங்களுக்கு விளங்குறது ஒரு சமபக்க முக்கோணி. அப்ப இந்த பக்கங்கள் எல்லாமே சமனாக இருக்கும். அப்ப பக்கங்களின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தூரம் கூடிய பாதை எதுவென இனம் காண வேண்டும். அப்ப நாங்க பக்கங்களை எண்ணினாலே போதுமானது. அப்ப நாங்க முதலாவதுல பக்கங்களை எண்ணி பார்ப்போம். ஏயில 1 2 3 4 5 6. அப்ப ஏயில உள்ள பக்கங்கள் முக்கோணத்தின் பக்கங்கள் 6, பியில உள்ள பக்கங்கள் 1 2 3 4 5. இது 5 பக்கங்கள் பியில. சீல எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இப்ப சீல தான் பக்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 பக்கங்களாக இருக்கின்றன. அப்ப நாங்க இதன்படி விடை அணுகி இருக்கின்றபடியால் மூன்றாவது விடைதான் பொருத்தமானது என்பது தெரிவு செய்யலாம். நன்று.